பொறியியல் படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு இன்று தொடக்கம். முதற்கட்டமாக அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% ஒதுக்கீட்டின் கீழ் கலந்தாய்வு. தமிழகத்தில் நடப்பாண்டு 9 பொறியியல் கல்லூரிகள் மூடல். 433 கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கு அனுமதி. நாளை பட்ஜெட் தாக்கலாக உள்ள நிலையில் கணிசமான சரிவுடன் வர்த்தகத்தை தொடங்கிய பங்குச்சந்தை. சென்செக்ஸ் 500 புள்ளிகள், நிப்டி 180 புள்ளிகள் வீழ்ச்சி. 75 அடியை தாண்டியது மேட்டூர் அணையின் நீர்மட்டம். 72,000 கனஅடியாக இருந்த நீர்வரத்து 64,000 கனஅடியாக குறைந்தது. சென்னை பல்லாவரத்திற்கு அருகே பள்ளத்தில் சிக்கி சாய்ந்த லாரியால் போக்குவரத்து நெரிசல். பாதாள சாக்கடை பணிக்காக தோண்டப்பட்டு சரியாக மூடப்படாத பள்ளத்தால் விபத்து. நாகர்கோவிலில் ஓய்வு பெற்ற இஸ்ரோ விஞ்ஞானி வீட்டில் 200 பவுண்ட் தங்க நகை, 12 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் கொள்ளை. கொள்ளையர்களை பிடிக்க 2 தனிப்படை அமைத்தது காவல்துறை. ஒசூர் அருகே வெறிநாய் கடித்த 3 வயது குழந்தை உட்பட 9 பேர் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி. ஆத்திரத்தில் வெறிநாயை அடித்துக் கொன்ற கிராம மக்கள். மும்பையில் தொடர்ந்து 2வது நாளாக கனமழை. ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் மீட்புப் பணியில் களமிறங்கிய தேசிய பேரிடர் மீட்புப் படையினர். காவிரியில் தமிழகத்திற்கான நீர்வரத்து 74,000 கன அடியாக அதிகரிப்பு. ஒகேனக்கல் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகளுக்கு தடை நீட்டிப்பு. நீலகிரி மாவட்டத்தில் 4 தாலுகாக்களை சேர்ந்த பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை. காற்றின் வேகம் அதிகமாக உள்ளதால் மாணவ மாணவியரின் பாதுகாப்பு கருதி நடவடிக்கை. கரூர் அருகே சாலையோர மரத்தில் கார் மோதியதில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் உயிரிழப்பு. திருச்செந்தூர் சென்றுவிட்டு திரும்பிய போது நேர்ந்த சோகம். சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி புதிய மனு தாக்கல். குற்றச்சாட்டு பதிவிற்காக செந்தில் பாலாஜியை நாளை ஆஜர்படுத்த உத்தரவிட்டிருந்த நிலையில் புதிய மனு. நில அபகரிப்பு புகாரில் கைதான MR விஜயபாஸ்கரை காவலில் எடுத்து விசாரிக்க கரூர் நீதிமன்றத்தில் CBCID இன்று மனு. ஜாமீன் கோரிய MR விஜயபாஸ்கர் தரப்பில் மனு தாக்கல். ஆடி மாத குரு பூர்ணிமா தினத்தை ஒட்டி அயோத்தி மற்றும் ஹரித்வாரில் கங்கையில் ஆரத்தி எடுத்து மக்கள் வழிபாடு. மனதிலிருந்து இருளை நீக்கி ஒளி கொடுத்த கடவுளான குருவை வணங்கும்படி குரு பூர்ணிமா கடைபிடிக்கப்படுவதாக ஐதீகம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.